இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை உம்முடைய பொற்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தை, வாழ்வின் அர்த்தம், வார்த்தையின் தியானம் அனைத்தும் உமக்கே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கலந்து கொள்வதற்காக, வார்த்தையோடு உங்களிடம் கலந்து கொள்ள நான் கொண்டு வந்த ஒரு காரியம், ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். ஆதியாகமம் 44. இந்த ஆதியாகமம் 44 நாம் படிக்க இருக்கின்ற பாடம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் அதை எவ்விதமாக அபியாசப்படுத்தலாம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அது அடையாளப்படுத்துகிறதா, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாம் எங்கெல்லாம் சோர்ந்து போகிறோம், எங்கெல்லாம் தவறி போய் விடுகிறோம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக இதிலிருந்து ஒரு 4 காரியங்களையும், இதற்கு இது யாக்கோபின் குடும்பத்திலே, யாக்கோபின் வாழ்விலே நடந்த காரியமாக இருக்கும்போது, இதில் நாம் யாக்கோபு செய்த தவறுகள் எவ்விதமாய் அவருக்கு அது படிப்பினையாய் அமைந்தது என்பதையெல்லாம் நாம் பார்க்கலாம். அது ஒரு 7 காரியம். 7 நாளும் 11. இவர் சாதாரணமாகவே நிறைய பேசுவார், 11ன்றாரு, இவர் எப்போ முடிப்பார் அப்படின்னு பயப்படுறீங்க. ஏன்னா எனக்கு இங்கே இது, அதனால் உங்கள் பாஸ்டரை தான் நீங்கள் கேட்கணும், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆதியாகமம் 44 நாம் பார்க்கிற ஒரு முதல் 4 காரியங்கள், உண்மை அறிய உபத்திரவம். உண்மையை அறிய உபத்திரவம், த டெஸ்ட் ஃபார் ட்ரூத்ஃபுல்னஸ். இரண்டாவது, உண்மை விளங்க உருக்குவார். உண்மையை விளங்கி கொள்ள அவர் உன்னை உருக்குவார். மூன்றாவது, உணரும்போது உள்ளம் திரும்பும். உணரும்போது உள்ளம் திரும்பும். நான்காவது, உத்தம அன்பின் உயர்வை காண்பாய். ஹல்லேலூயா. உத்தம அன்பின் உயர்வை காண்பாய். உன்னுடைய அன்பு, உன் கடவுளின் அன்பு, உன்னை வழிநடத்துகிறவர்களின் அன்பு, உனக்கு போதிக்கிறவர்களின் அன்பு, உன் பெற்றோரின் அன்பு, எல்லாவற்றையுமே உன்னதமான அந்த உத்தம அன்பை நீ அறிந்து கொள்வாய். இதற்கு முன்பாக நீ கடந்து செல்ல வேண்டிய காரியங்கள் என்ன என்றால், உண்மை அறிய உபத்திரவம், உண்மை விளங்க உருக்குவார், உணரும்போது உள்ளம் திரும்பும். டெஸ்ட் ஃபார் ட்ரூத்ஃபுல்னஸ் takes us through painful path. Turning point for confession. Turning point for confession. Trials end up with terminus of love. Trials end up with terminus of love. இதுதான் நம்ம இந்த நாளிலே பார்க்க இருக்கின்ற காரியம். 44ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால், இதற்கு முன்பாக இந்த சகோதரர்கள் அனைவரும் யோசேப்பை சென்று பார்க்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம், ஆனால் அதை டீட்டெயில் பண்ண விரும்பலை. ஏன்னா விபிஎஸ்லேருந்து அந்த கதையை நீங்கள் நிறைய முறை படிச்சிருப்பீங்க, சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் தலையை மண்டையை ஆட்டிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி பாஸ்டர் கூப்பிட்டு சண்டே மார்னிங் வெளியே அப்படி முன்னால் நிற்க வச்ச உடனே, கர்த்தர் யோசேப்போடே உடன் இருந்தார் அப்படின்னு பேசுனா எல்லாம் கை தட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த ரிவைஸ் பண்ண போகிறோம். அதனால் அது எவ்விதமாக நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சகோதரர்கள் அங்கே செல்லும்போது அவர்களுக்கு யாரை அடையாளம் தெரியவில்லை என்றால், யோசேப்பை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் யோசேப்பிற்கு இவர்கள்தான் என் சகோதரர்கள் என்று அடையாளம் தெரிந்தது. ஹல்லேலூயா. யோசேப்பிற்கு அடையாளம் தெரிந்தது, சகோதரர்களுக்கு யோசேப்பை தெரியவில்லை. உத்தம வழியில் நிற்கின்ற யோசேப்பை பாவத்தின் வழியில் வந்தவர்களுக்கு தெரியவில்லை.
பாவத்தில் வந்தவர்களை உத்தம வழியில் இருக்கின்ற யோசேப்பிற்கு இவர்கள் தான் என் சகோதரர்கள், இவர்கள் தவறி போன சகோதரர்கள், இவர்கள் எனக்கு துரோகம் செய்த சகோதரர்கள், இவர்கள் என்னை விற்று போட்ட சகோதரர்கள், இவர்கள் என்னை துன்புறுத்திய சகோதரர்கள், இவர்கள் என்னை கைவிட்ட சகோதரர்கள், இவர்கள் என்னை கொலை செய்ய பார்க்க சகோதரர்கள் என்றெல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தது. ஆனால் சகோதரர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் அங்கே சென்று தானியம் கொள்ளும்படியாக வந்தார்கள். They came for bread, for living. பஞ்சம், கொடிய பஞ்சம். இந்த பஞ்ச காலத்திலே அவர்களுக்கு உணவில்லை. உணவில்லாத வேளையிலே அவர்கள் எங்கே சென்று ஆக வேண்டும் என்றால் எகிப்திற்கு திரும்பியாக வேண்டும். கானானுக்கு வந்தாலும் எகிப்துக்கு செல்ல வேண்டிய காலத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கானானுக்கு வந்து விட்டோம் என்று இனி எல்லாம் முடிந்து விட்டது, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, இனி எனக்கு ஆசீர்வாதம் தான் என்ற கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பஞ்சம் வரும், நீ மீண்டும் எகிப்துக்கு உன்னை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. நீ எகிப்திற்கு செல்வதற்கு முன்பாக உன்னை காக்கும்படி ஒருவரை உனக்கு முன்பாக அனுப்புவார். அனுப்பினவர் யார் என்றால் உன்னால் அனுப்பப்பட்டவராக இருக்கும். ஆனால் உனக்கு அவரை அடையாளம் தெரியாது, அவருக்கு உன்னை அடையாளம் தெரியும். ஹல்லேலூயா. உனக்கு ஆயத்தம் படுத்தியவர், உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அவருக்கு நீ யார் என்று தெரியும். ஆனால் உனக்காக ஆயத்தம் செய்து காத்து கொண்டிருக்கிற அவரை உனக்கு தெரியாது. ஏனென்றால் வழி நடுக பாவம், வழி நடுக பகைமை, வழி நடுக பொய், வழி நடுக துன்புறுத்தல், வழி நடுக உறவை மறப்பது, அன்பு இல்லாமை, இவையெல்லாம் உன் கண்களை மறைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் உன்மேல் நோக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பிறழ்ந்து போனாலும் தவறி போனாலும் உன்னை அழைத்து உனக்கு போஜனம் கொடுக்கிறவர், உன்னை அழைத்து உனக்கு தானியம் கொடுக்கிறவர், உன்னை அதற்காக புடமிடுகிறவராக இருக்கிறார். உன்னை அவர் வழிநடத்துவதினால் உண்மையை அறியும் காலம் வரை உனக்கு உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தை நீ எவ்விதமாய் கடந்து வரப்போகிறார். டெஸ்ட் ஃபார் ட்ரூத்ஃபுல்னஸ். எல்லாம் நல்லா நடந்தது. 43ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சிங்கன்னா அங்கே தெரியும். என்ன என்றால், இதற்கு முன்பாக அவர்கள் அங்கே சென்றபோது கூட உட்கார வச்சு அவங்களோட அவர் என்ன பண்ணுறாரு, விருந்து கொடுக்கிறார், போஜனம் அருந்துகிறார்கள். அவர்கள் பை நிறைய கொடுத்து அனுப்புகிறார். எல்லாருக்கும் அவங்க எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லி தானியம் கொடுத்து அனுப்புகிறார். தானியத்தோடு அவர்கள் கிளம்பி வருகிறார்கள். ஒரே ஒரு காரியம் என்ன என்றால், அங்கே சிமியோனை என்னோடு வைத்துவிட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவர் அங்கே இருக்கிறார், அவரை விட்டுவிட்டுத்தான் வந்திருக்கிறார்கள். வந்த பின்பு இங்கே இவர்கள் மறுபடியும் அங்கே போகிறாங்க. அவரையும் இவர்களோடு அனுப்பிவிட்டு, நீங்கள் மீண்டும் வரும்போது உங்கள் பென்யமீனை நீங்கள் அழைத்து வர வேண்டும். ஏனென்றால் யோசேப்பின் சகோதரர் பென்யமீன், தன்னோடு பிறந்த தன் தாய்க்கு பிறந்த அந்த பென்யமீனை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை. அப்போது அவரை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். இங்கே 43ஆம் அதிகாரம் கடைசி வசனம், சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு போடுது. அவனுடனே சந்தோஷமாக இருந்தார்கள். நல்ல சந்தோஷமாக வந்து சேர்றாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அதிகாலையில் அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டி கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். எல்லாம் போதுமானதை கொடுத்து ஓட்டி உங்களை அனுப்புவார், நீங்களும் சந்தோஷமாக செல்வீர்கள். ஆனால் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே, நாட் ஃபார் ஆஃப், ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கோம், வெகு தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போல, பிரச்சனை வந்தது பின்னாலேயே. கர்த்தர் நமக்கு எவ்விதமாய் நம்மை தொடரச் செய்கிறார் என்றால், உண்மை அறிய உபத்திரவம் உன்னை தொடரும். டெஸ்ட் ஃபார் ட்ரூத்ஃபுல்னஸ். கொஞ்ச தூரம் கூட போல, பட்டணத்தை தாண்டவில்லை,
அதற்கு முன்பாகவே அங்கே பிரச்சனை வருது. என்ன? யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன என்று சொல். பயங்கர ஷாக்கு, ஒன்றுமே புரியல இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. அவன் நேராக வந்து, இப்படி பண்ணலாமாப்பா, துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது இவர்களுக்கெல்லாம் மிகவும் பயம், கலக்கம், என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அப்போ என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? 7வது வசனம், 44ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம், எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வந்தோமே. நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா? எல்லாம் இப்போ கேட்குறாங்க. ஆனால் அவரை குழியில் தள்ளுந்து இவங்க தான், பள்ளத்தில் போட்டது இவங்க தான், அவரை விற்று போட்டது இவர்கள் தான். அதெல்லாம் மறந்துடுச்சு. பழைய பாவம் மறந்து விட்டது. இப்பொழுது நீ உத்தமமாய் நடந்து கொள்வது உனக்கு பெரிதாக தெரிகிறது. பழைய பாவம், மன்னிப்பு கேட்காத பாவம், மனம் திரும்பாத பாவம், ஏற்கனவே நீ செய்த பாவம், அதை மறைத்துவிட்டு புதிதாய் நீ பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் கர்த்தர் உன்னை உபத்திரவப்படுத்தி உனக்கு நினைப்பூட்டுவார். நீ செய்த பாவத்தை நீ நினைக்கும் வரை உன்னை நினைப்பூட்ட கர்த்தர், அவர் உண்மையை நீ அறிந்து கொள்ளும் வரை உனக்கு உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவம் தான் இவ்விதமாக வருகிறது. எப்படி வருது? 2வது வசனம், இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்தையும் அவனுக்கு கொடுத்து பணத்தையும் போடு. அவரே உள்ளே கொண்டாந்து ஒரு வெள்ளி பாத்திரத்தை உள்ளே வச்சு அனுப்புகிறார். இவங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? சவால் விடுறாங்க. எப்படி சவால் விடுறாங்கன்னு பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அதை மாதிரிலாம் நாங்கள் செய்யல, நீங்கள் சொன்னபடி ஆகட்டும். 10ஆம் வசனம், எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான், நீங்கள் குற்றமற்று இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். இப்போ எப்படி ஆயிட்டாங்க? பழைய ஆட்களாக இல்லை, அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். இதே பழைய ஆட்களாக இருந்தால் பென்யமீன் தானே மாட்டினான் நல்லா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம இருவர் மேல் பொறாமை கொண்டிருந்தோம், யோசேப்பின் மேலும் பென்யமீன் மேலும். ஆகையால் அவன் போனது போல இவனும் ஒழிந்தான் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் மனம் மாற கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நினைப்பூட்டுகிறார். அப்படியும் அவர்களுக்கு பழைய பாவம் ஞாபகம் வரவில்லை. இந்த பாவத்தை செய்யாமல் இருப்போம். தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். இதே அண்ணனுடைய வஸ்திரத்திலே இரத்தத்தை பூசி அவன் ஒரு மிருகத்தினால் அடிக்கப்பட்டான் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா! அண்ணனுக்காக அவன் வஸ்திரத்தை கழட்டியவர்கள் தம்பிக்காக தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். அதுதான் மனமாற்றம். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்விதமாக மாற்றுகிறார், அது ரொம்ப முக்கியம். மாற்றுவது, எல்லாரும் எவ்விதமாய் நாம் வார்த்தைக்குள்ளாக கவனமாய் செல்லுகிறோம் என்பது மிக முக்கியம். எத்தனை பிள்ளைங்க, இவ்வளவு பிள்ளைங்களையும் சமாளிக்கிறார் யாரு? யாக்கோபு. அத்தனை பிள்ளைகளை பார்த்து கொண்டார். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து 8 பேர், 9 எனக்கு 2 பெரியப்பா, 6 சித்தப்பா. இன்றைக்கு யாரும் இல்லை. ஆனாலும் எங்கள் அப்பா சொல்லுவார், முதல் 3 பேர் வேலைக்கு செல்வார்கள். எங்கள் பாட்டி அவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு அனுப்பிட்டு, அதற்கு பின்பாக இந்த 4லேருந்து 7 வரைக்கும் ஸ்கூலுக்கு போவோம். இந்த 4வது பிள்ளையிலேருந்து 7வது பிள்ளைய ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி அனுப்பிட்டு, இந்த 8, 9 குழந்தை, அந்த 9வது குழந்தை மார் மீது கட்டி பிடித்து கழுத்தை கட்டி கொண்டிருக்கும். 8வது குழந்தை முதுகின் மேல்
கழுத்தை கட்டி கொண்டு இருக்கும். அதிலேயே வீட்டை மெழுகி எல்லாம் சுத்தம் செய்து அதற்கு பின்பாக அவர்கள் கடைக்கு சென்று வருவார்கள் என்று சொல்லுவார். இன்றைக்கி ஒன்றை பெற்றுட்டு என்ன அலம்பல் பண்ணுதுங்க பாவம். 9 பெற்றதுக்கே அவங்க கவலையே படலாம். எவ்வளவு பெரிய பணிகள். ஒரு காலத்தில் அத்தனை பிள்ளைகளை பார்த்து கொள்ள முடிந்தது. ஆனால் இன்றைக்கி ஒன்றை பெற்றுட்டு என்ன பீத்தல் உங்களுக்குன்னு தெரியலையா? அதான் எனக்கு புரியல. ஆனால் அது கஷ்டம், எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நான் நம்புறதே இல்லை. நிறைய பார்த்துட்டு தான் வந்தோம் நாங்கள். அப்போல்லாம் பார்த்துக்க முடியலையா? அவர்கள் இல்லையா? அவர்கள் வாழவில்லையா? குழந்தைகளை பார்த்து கொள்ளவில்லையா? எத்தனை பேர் 2 குழந்தையும் என் மனைவியே 2 குழந்தைகளை பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் வந்துட்டு தான் இருந்தாங்க. 2மே 1 வயது வித்தியாசம். அதெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் சாக்கு பையிலே ஒரு வெள்ளி பாத்திரம். ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களுக்கு ஒன்றை நினைப்பூட்டுகிறேன். உங்கள் சாக்கு பையிலே ஒரு வெள்ளி பாத்திரம். அது நிச்சயமாக ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும். இங்கே எவ்விதமாய் அவர்கள் மாறுவதற்கு ஒரு தருணத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மாறுவதற்கு ஒரு தருணம். அப்போ இந்த இடத்துல உண்மை விளங்க உருக்குவார், உன்னை உருக்கி போடுவார். ஐயோ, இப்போ தானே சந்தோஷமாக வந்தோம், இப்போ தானே இவ்வளோ தூரம் வந்தோம், பாதி தூரம் கூட போகலையே, அதுக்குள்ளே பிரச்சனை வருது, மீண்டும் அவன் முன்னால் போய் நாங்கள் எப்படி நிற்கிறது என்று அவர்கள் பயந்து நடுங்கி சென்றார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, உள்ளம் திரும்புகிறது. எ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் கன்ஃபெஷன். இந்த இடத்துல தான் டேர்னிங் பாயிண்ட். இங்கே என்ன நடக்குது? நாம் அடிமை, போய் அவங்க காலில் விழுந்துருவோம் என்று சொல்லி அவர்கள் அனைவரும் அவனுக்கு முன்பாக ஓடி போய் காலில் விழுந்தாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் போய் அவனுடைய அந்த இடத்துக்கு போன உடனே எல்லோரும் அவனிடத்திலே போய் அவர்கள் அவன் முன்பாக விழுந்தார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமல் போனீர்களா? 15ஆம் வசனம். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதினால் எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை கடவுள் விளங்க பண்ணினார். இங்கே தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, கடவுள் தான் எங்களுக்கு இப்போ எல்லாம் செய்கிறார். இவ்வளோ நாள் தெரியல. இப்போ கடவுளை பற்றி யோசிப்பதாக மாறுகிறது அவர்களுடைய பிரச்சனை. இப்பொழுது அவர்கள் யோசிக்கும் அளவிற்கு த மனம் திரும்புதல், த டேர்னிங் பாயிண்ட் ஃபார் கன்ஃபெஷன். முதல்ல என்ன சொன்னேன்? உண்மை அறிய உபத்திரவம், அது உன்னை பின்தொடரும். உண்மை விளங்க உன்னை உருக்குவார். அதற்கு பின்பு உணரும் போது நீ உள்ளம் திரும்ப வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும். டேர்னிங் பாயிண்ட் ஃபார் கன்ஃபெஷன். ஆனால் கடைசியில் என்ன நடக்கிறது என்றால், எல்லாம் முடிந்த பின்பு, எல்லாரும் முடிந்து அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். சென்று போய் எல்லா காரியத்தையும் அவருக்கு ஒவ்வொன்றா எடுத்து சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் அப்பாக்கிட்ட இப்படி சொன்னோம், நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னோம், இப்படி நடந்தது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் இவ்விதமாக சொல்லி 45ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே தான் உத்தம அன்பின் உயர்வை காண்கிறோம். எவ்விதம் என்றால், அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு எமோஷ்னல் சீன். எல்லா பிரதர்ஸும் எதிர்க்காங்க. அங்கே என்ன நடக்குது? யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். கிரை, யூ ஹாவ் டு கிரை, அழ வேண்டும். சத்தமிட்டு அழுதல். அழுது அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினால் அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். ஆண்டவர் நான் தான் என்று சொன்னபோது எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள். கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொன்னார், நான் தான்
இயேசு யார் என்று தேடி வரும்போது நான் தான் என்றால் பின்னிட்டு விழுந்தார்கள். இங்கே கலக்கமுற்று நின்றார்கள். யோசேப்பு நான் தான் என்று சொல்லும்போது யாருக்கும் அவர் யார் என்று விளங்கவில்லை. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். டோன்ட் வரி. நீங்கள் இப்படி பண்ணீங்க, நீங்கள் சஞ்சலப்படாதீங்க ப்ளீஸ். அதுதான் ரீகன்சிலியேஷன். அதுதான் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகுதல். நீ எனக்கு துரோகம் செஞ்ச, ஆனால் நான் உனக்கு என்ன பண்ணல, உன்னை நான் வெறுக்கவில்லை. நீயும் நீ செய்த குற்றத்திற்காக நீ குற்ற உணர்வில் இருக்காத, சஞ்சலப்படாத. நீ தான் என்னை வித்து போட்ட, நீ சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு கடவுள் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகாக, உங்களை வாழ வைப்பதற்காக என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், நீங்கள் தான் என்னை அனுப்புகிறீர்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று எதற்கு சொன்னார்? ஏன் சொன்னார்? ஆணி அடிச்சிட்டுமே அதனால் சொன்னாரா? எதுக்கு சொன்னார்? ஏன் சொன்னார் என்றால், இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்னை இவர்கள் கொல்லுவதாக. இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்னை சிலுவையிலே இவர்கள் அறைந்து விட்டார்கள் என்று. இவர்களுக்காகத்தான் நான் சிலுவையில் தொங்குகிறேன் என்பதை இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா! என் மரணத்திற்கு இவர்கள் காரணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் ரட்சிப்பிற்கு, இவர்களின் பாவ மன்னிப்பிற்குத்தான் நான் இவ்விதமாய் இவர்களால் கொல்லப்படுகிறேன் என்பதை இவர்களே அறியாமல் இருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை நீங்கள் மன்னியும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் என்னை விற்று போட்டீங்க, நீங்கள் தான் என்னை அனுப்புனீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் கடவுள் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். மறுபடியும் பாருங்கள், a big salvation, பெரிய ரட்சிப்பு. முதலிலே உன் வாழ்விலிருந்து உனக்கு ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, பழைய வாழ்விலிருந்து ரட்சிப்பு, பழைய சரீரத்திலிருந்து ரட்சிப்பு. ஆனால் அடுத்த ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு, பரலோகத்திற்கு செல்லுகிற அந்த நிச்சயத்தின் ரட்சிப்பு. ஹல்லேலூயா! the assurance of heaven. நீ பரலோகத்திற்கு செல்லுவாயே, அது பெரிய ரட்சிப்பு. அதற்காகவும் கடவுள் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். மறுபடியும் விடலை. 8வது வசனம் சொல்கிறாரு, ஆதலால் நீங்கள் அல்ல, கடவுளே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி. எவ்ரிதிங் ஹேப்பன் பை காட். அதை நான் நம்பிவிட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் புரிந்து கொண்டேன். நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னை அடையாளம் காண்பதற்காக, என்னை அடையாளம் கண்டுகொள்ள நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்பதை மாத்திரம்தான் நான் சொன்னேனே ஒழிய நீங்கள் செய்த பாவத்தை நான் குறிப்பிடவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய பாவம், ஆனால் நான் எப்படி இருக்கேன் பார்த்தியான்னு சொல்லலை. நீங்கள் செய்தது கூட கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக உங்களை ரட்சிக்க அனுப்பினார். எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் எனக்கு முன்னே அனுப்பினார். நான் உயிர்த்தெழுதலை அடைவதற்கு எனக்கு முன்னே அவரை உயிர்த்தெழச் செய்தார். நான் சிலுவை சுமந்து நான் ரட்சிப்புக்குள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க அவரை எனக்கு முன்பாக சிலுவைக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா! எனக்கு முன்னே அனுப்பப்படுவது கடவுளின் சித்தம். உன்னுடைய வாழ்வில் நீ யோசிக்க வேண்டியது உன்னுடைய புத்தி. அந்த புத்திக்கும் ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அறிவா ஞானமா? அறிவு என்பது படிப்பு கொடுக்கும், அறிவு என்பது வாழ்க்கை கொடுக்கும், அனுபவத்தின் மூலமாக கொடுக்கப்படும். அறிவு என்பது உனக்கு உன்னுடைய வாத்தியார், உன்னுடைய ஆசிரியை கொடுப்பார். அறிவு என்பது புத்தகம் கொடுக்கும், அறிவு என்பது அனுபவம் கொடுக்கும். ஆனால் ஞானம் அது கர்த்தரால் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா!
அந்த ஞானம் பெற்றால்தான் உன்னால் இந்த ஞானம் உனக்கு வரும். எந்த ஞானம் என்றால் ஒப்புரவாகுகின்ற ஞானம், பகைமை மறக்கின்ற ஞானம், வெறுப்பை வெறுக்கின்ற ஞானம், அடுத்தவர் மேல் உள்ள அந்த வெறுப்பு கசப்பு எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறது ஞானம் தானே ஒழிய அறிவு அல்ல. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. ஆகையால் தான் லூக்கா 21:15 நாம் என்ன பார்க்கிறோம்? லூக்கா 21:15, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாது. உங்களை விரோதிக்கிறவர் ஒருவரும் எதிர் பேசவும் எதிரில் நிற்கவும் கூடாதபடி வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? அதனால அவர் கொடுக்கிற வாக்கும் அந்த ஞானத்தை வைத்து தான் நீ சண்டை போடணும். நீ என்ன பண்ணக்கூடாது? உன் வாயிலிருந்து வருதெல்லாம் சொல்லி சண்டை போட்டுறாத. ஏனென்றால் அவர் சொல்கிறார், உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு எப்படி பதில் சொல்லணும் நான் உனக்கு தரேன், நான் சொல்கிறேன், அதன்படி செய். அதுதான் மிக முக்கியமானது. 1 பேதுரு 2:15 என்ன சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுரு 2:15, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது. அதுதான் பாருங்க, புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது கடவுளுடைய சித்தமாய் இருக்கிறது. எவ்வளவு அழகா உங்களுக்கு தெளிவா சொல்லி தரார் பாருங்க. நாம் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம்? நான் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறேன்? நீ எதற்காக ஆலயத்திற்கு வருகிறாய்? போதகர் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறார்? ஊழியக்காரர் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறார்? நாம் எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம், சபைக்கு வருகிறோம் என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்கு முன்பே ஒருவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு முன்பே என்னை ரட்சிக்க, என்னை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார். ரவீந்திரநாத் தாகூர் யார்? அவர் யார்? தேசிய கீதம் எழுதியவர். எத்தனை தேசிய கீதம் எழுதினார்? அதெல்லாம் தெரியாது. எத்தனை தேசிய கீதம் எழுதினார் சொல்லுங்க சீக்கிரம். ஒன்றா? 2 தேசிய கீதம் எழுதியவர். தேசிய கீதமே 2 எழுதியவர். பங்களாதேஷுக்கும் அவர் தான் எழுதினார், இந்தியாவிற்கும் அவர் தான் எழுதினார். 1905ஆம் ஆண்டு வங்காளதேசம் என்று இன்றைக்கி பங்களாதேஷ்ன்றது, அதற்கு முன்பாக கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்தது. அது 1972 தான் பங்களாதேஷாக தனியாக வந்தது. ஆனால் எழுதப்பட்ட நேஷனல் ஆந்தம் எப்போ எழுதுந்ததுன்னா 1905 எழுதப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூர் தான் 2 தேசிய கீதத்தை எழுதியவர். அந்த தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நற்செய்தி பாட்டு எழுதியிருக்கார். அது தெரியுமா உங்களுக்கு? அது அவருக்கே தெரியாது அது நற்செய்தி பாட்டு என்று. நாம் படித்தால் தான் தெரிகிறது அது அவர் அவ்வளவு அழகாக ஒரு நற்செய்தி பாடலை எழுதியிருக்கிறார் என்று. அதில் கோ நாட் டு த டெம்பிள், அது பேர். அந்த பாட்டினுடைய தலைப்பே என்ன என்றால் கோயிலுக்கு போகாதே. இந்தாங்க இப்படி எழுதியிருக்காரு, அது நற்செய்தி பாட்டுன்னு வேறு சொல்கிறீங்களே. கோ நாட் டு த டெம்பிள். நீங்கள் அப்புறமா நீங்கள் எப்போதும் சர்ச் பண்ணுற கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு. கோ நாட் டு த டெம்பிள், கோயிலுக்கு போகாதே. கோ நாட் டு த டெம்பிள் எதுக்கு? டு புட் ஃப்ளவர்ஸ். அங்கே போய் மலரை தூவுறதுக்காக போகாத, நீயே மலராக வாசமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, கோ நாட் டு த டெம்பிள் டு லைட் கேண்டில்ஸ். அங்கே போய் மெழுகுவத்தியோ விளக்கு ஏற்றுறதுக்காக போகாத, உன்னுடைய பாவ இருள் போக்க நீயே ஒளியாக மாற வேண்டும். 3வது என்ன சொல்கிறாரு? கோ நாட் டு த டெம்பிள் டு பவ் டவுன். அங்கே போய் அப்படியே முகம் கவிழ்ந்து தலை குப்புற அப்படியே போய் விழாத, நீ மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மையாய் நீ தாழ்பணிய வேண்டும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கோ நாட் டு த டெம்பிள் டு பெண்ட் யுவர் நீஸ். உன் முழங்கால்களை அப்படியே உன்னுடைய ஜெபத்திற்காக நீ என்ன பண்ணுற, முழங்கால் படிக்கிறாயே, அதற்காக போகாதே. கீழே விழுந்திருக்கிறவர்களை தூக்கி எழுப்புவதற்காக நீ முழங்கால் படி. ஹல்லேலூயா. Go not to the temple to ask forgiveness.
மன்னிப்பு கேட்பதற்காக நான் செல்லுகிறேன் என்று சொல்லாதே, முதலில் நீ மற்றவர்களை மன்னி, அதற்கு பின்பு நீ கோயிலுக்கு போன்றார். என்ன அழகாக ரவீந்திரநாத் தாகூர் எழுதியவர், சத்தியம் அறியாதவர் எழுதியிருக்கிறார். இந்த பாடல் நமக்கு எதை போதிக்கிறது? நாம் கிறித்தவ ஜீவியத்தை குறித்து சொல்லுகிற அற்புதமான ஒரு பாடலாக அதை நாம் பார்க்கிறோம். இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. எல்லாமே இவர் செய்த காரியங்கள், யாக்கோபு செய்தது முதலில் தாமதம், இரண்டாவது சுயநலம், மூணாவது பழி சுமத்துதல், நான்காவது காலம் மாறும், ஐந்தாவது பொய், ஆறாவது முகத்துதி, ஏழாவது கடைசியில் கடவுளை நம்புவது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு, பிரேயர் ஷுட் நாட் பி யுவர் லாஸ்ட் ரிசார்ட், இட் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ். ஜெபம் என்பது கடைசி, வேற வழியே இல்லாத வழியாக நினைக்காதே, அதுதான் உனக்கு முதல் வழியாக யோசிக்க வேண்டும், முதல் பாதையாக யோசிக்க வேண்டும். த ஃபஸ்ட்டு ரிசோர்ஸாக இருக்கணும், லாஸ்ட்டு ரிசார்ட்டாக இருக்கக்கூடாது. போக்கே இல்லை, வேறு வழியே இல்லை, சரி கடைசியாக நம்ம போய் ஜெபம் பண்ணலான்னு வராத. முதலில் எடுத்தவுடனே உனக்கு முதலில் வேண்டியது அதுதான். ப்ரேயர் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் அண்ட் நாட் யுவர் லாஸ்ட் ரிசார்ட். அதை தான் நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். இவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல தாமதம். ஏன் தாமதம்? நீங்கள் பாருங்கள், அங்கே இவ்வளவு பிரச்சனையோடு அங்கே அனுப்பியிருக்காங்க. 43ஆம் அதிகாரத்திற்கு முன்பாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாமே தன்னுடைய இந்த சுயநலம் தாமதம் ரெண்டுத்துக்கும் உள்ள வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 42ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பாருங்கள், என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர், எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. அதற்கு 38ஆம் வசனம், என் மகன் உங்களோட போவதில்லை, அப்புறம் என் நரைமயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர். இவ்வளவும் அந்த பையனை கூட அமிச்சாதான் அவர் விடுவாருன்னு சொன்னதுக்கு இவர் என்னை என்று சொன்னார். ஆனால் இங்கே அப்படியே 43ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 8ஆம் வசனத்திலே, நாங்களும் எங்கள் குழந்தைகளும் நாங்கள் புறப்பட்டு போய், எல்லாம் நாங்கள் 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 என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். தந்தை சொல்லுகிறார் என்னை, இவர்கள் நாங்கள் 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 எங்களை. பார்த்தீங்களா? மனம் திரும்புதல் என்று வரும்போது நாங்கள் என்று வரும், மனம் திரும்பாவிட்டால் என்னை என்று தான். சுயத்தின் ஆளுமையில் இருப்பது. அவர் சுயத்தில் இருந்தார். அது மட்டும் இல்லை, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ மறுபடியும் இவங்க தானியம் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக பென்யமீனோடு தான் போக வேண்டும் என்பது முடிவாகி போன ஒன்று. ஆனால் இவர் என்ன பண்ணார்? காலம் மாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டார்? ஒன்றும் போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் அவனோடு போக வேண்டியது இல்லை என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சார். 43ஆம் அதிகாரம், தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தது. ஆண்டவர் ஒன்றை சும்மா விட மாட்டார், பின்னாலே பஞ்சத்தை அனுப்புவார். முடிஞ்சிருச்சுன்னு நினச்சே இன்னொன்று வருதுவா. அதுதான் இங்கே நடக்குது, கொடிதான பஞ்சம். இப்போ என்ன பண்ணுறாரு? சரிப்பா போய் தானியம் வாங்கினுவாங்க. பார்த்தீங்களா? காலம் மாற்றும் என்று நீ கணக்கு எடுக்காதே, கொஞ்ச நாள் ஆனால் மறந்துடுவார் அப்படின்னு நினைக்காத. உன் பாவம் உன்னை தொடரும், உன் பாவம் உன்னை தொடரும். அதனால தான் அங்கே தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தது. தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொண்டு வாருங்கள். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோட கூட வரவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். தம்பின்னு தெரியல, அந்த மனுஷன் சொல்லிட்டான். இன்னும் யோசேப்பு யார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் உன் பாவம் உன் கண்களை மறைக்கிறது, உத்தம காவக்காரனை உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ உத்தமத்தில் இருந்தால் அவன் உத்தம காவக்காரன் என்று உனக்கு தெரியும். உத்தம காவக்காரனும் என்னுடைய வாழ்க்கையிலே எது பஞ்சம் என்று அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே செல்லுகிறேன், யாரை அனுப்புகிறேன், எதற்கு அனுப்புகிறேன் என்பதை அறிந்தவராக இருப்பதற்கு அவருடைய ஞானம் தேவை, அவருடைய ஞானம் தேவை. அதனால தான் இங்கே பாருங்கள், யோசேப்பும் இயேசுவும் ஒரே, இயேசுவின் நிழலாகத்தான் யோசேப்பு என்று எல்லா அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். அதே சேம்
இவரும் சகோதரர்களுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார், விற்கப்பட்டார். இவரும் வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார். 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவர் யோசேப்பு, 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அங்கியை கழற்றினார்கள், இவருடைய வருண அங்கியையும் கழற்றினார்கள். அவரை காட்டி கொடுத்தது யூதாஸ்காரியோத்து, இவரை காட்டி கொடுத்தது யூதா. பேர் பாருங்க, ஒரே பேர் கூட ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன என்றால், இவருடைய வஸ்திரத்தின் மேல்தான் ரத்தம் தெளிக்கப்பட்டது, அவர் வஸ்திரமே ரத்தமாய் மாறியது. ஹல்லேலூயா. இதற்கும் அதற்கும் வித்தியாசம் அதான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாகவே அடிக்கப்பட்டவர் அவர். தெளிக்கப்பட்ட ரத்தம் அல்ல, சிந்தப்பட்ட ரத்தம், நமக்காக சிந்தின ரத்தம். ஆகையால் தான் யோசேப்பும் அவர் 2 பேரும் ஒரே மாதிரி நம்ம கம்பேரிசனில் பார்க்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது என்றால் பாருங்க, முதல்ல தாமதம், கண்டிப்பாக காலம் மாற்றிடும்னு நினச்சார் யாக்கோபு, நடக்கலை. அதற்கு வசனம் 43:1. சுயநலம், அதற்கு வசனம் 43:2. பழி சுமத்துதல் 42. அந்த 36 பாருங்க, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர், எல்லாம் உங்களால் தான், அடுத்தவர் மேல் பழி போடுவது. அந்த அடுத்து பழி சுமத்துதல். அதுக்கு அடுத்து பாருங்க, காலம் மாறும் அல்லது மாற்றும் என்று. அதான் 38வது வசனம், என் மகன் உங்களோட கூட போவதில்லை. அது என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம். அதனால் அதனுடைய அர்த்தம் எவ்வளவு இக்கட்டான விஷயம். நாளைக்கு நம்ம நமக்கு கோதுமை வேணும்னா அங்கே போய் தான் ஆகணுன்ற நிலைமை. ஆனால் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வரமாட்டான் போங்க. அதுக்கப்புறம் பொய், யாக்கோபுக்கிட்ட ரொம்ப சாதாரணமான விஷயம், வாயை திறந்தால் போய். இது சின்ன வயசுலேருந்தே அது பிரச்சனை அவருக்கு வந்துருச்சு. கூட அம்மா வேற சொல்லி கொடுக்குறா, இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறா. இந்த அம்மாவுக்கு பண்ணுற அலம்பல் இருக்குது பாரு, ஐயோ ஐயோ ஐயோ. அதையும் நம்ம பார்க்கலாம். அவன் சொல்லாதவனை கூட போய் சொல்லு, இப்படி சொல்லு அப்படி சொல்லு, உங்கள் அப்பா அப்படி சொல்கிறாரா, இப்படி சொல்லு, போய் திருடினுவா, நான் வந்து பண்ணித்தரேன். இதெல்லாம் தவறு, இப்படித்தான் வருகிறது. அங்கே பாருங்க, அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்க, பொய். 43:6 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி என் துன்பத்தை வருவித்தீர்கள். எதையே ஏன் போய் சொன்னீங்க? ஒரு தம்பி இருந்தான்னு சொன்னதுனால தானே இந்த பிரச்சனை. பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லியிருக்கலாமே, தப்பிச்சிருக்கலாமேன்னு அப்பாவே சொல்லித்தராரு. பென்யமின்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன்டா இதெல்லாம் போய் சொன்னீங்க? அவன் கேட்டானா? கேட்குறதுக்கு முன்னால் போய் முந்திரி கொட்டை மாதிரி எதுக்கு பேசுனீங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். பொய். அந்த பொய்க்கு அடுத்து பாருங்கள், முகத்துதி. எங்கள் அண்ணன் வரான், முன்னால் ஆளுங்களெல்லாம் அனுப்பி உங்கள் தம்பி நிறைய லஞ்சம் கொடுத்துருக்காரு, வாங்கிக்கிங்க. அதுதான் யாக்கோபு. ஏசாவை எதிர்கொண்டு போகும்போது என்ன பண்ணார்? பரிசு பொருட்களாக முன்னால் போகுது, அவ்வளோ பயம். இங்கேயும் என்ன பண்ணுறாரு பாருங்க, 11ஆம் வசனம் 43:11. ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலம், தேன், கந்தவர்க்கம், வெள்ளைப்போளம், வாதுமை கொட்டைகள் எல்லாம் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போங்கள். மறுபடியும் மனுஷரை நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா கடவுளையா? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறேன் என்றால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. தெளிவாக இருக்கு. முகத்துதி பண்ணாத, முகஸ்துதிக்கு பேசாத, சந்தோஷப்படுத்தணும்னு பேசாத, கிஃப்ட் கொடுத்து அவரை மாற்றிடலான்னு நினைக்காத, அது அல்ல. நோபடி வில் அக்செப்ட். உண்மை உத்தமமாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பாவத்தை அறிக்கையிடு. காணிக்கை கொடுத்தா மறந்துடுவாருன்னு நினைக்காத. இட் வில் நாட் ஹேப்பன். கடவுளுக்காக இருந்தாலும் சரி, உன்னுடைய மேய்ப்பருக்காக இருந்தாலும் சரி, முகத்துதி என்பது கிடையாது. நிச்சயமாக 3 லட்சம் மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசுவார். அவர் தான் மேய்ப்பர், வேறு வழி கிடையாது. நீ கொண்டாந்து கவர் கொடுத்துட்டதுக்காக பார்த்து சிரிக்க முடியாது. இங்கே அதுதான் அவர் ட்ரை பண்ண அட்டெம்ப்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. யாக்கோபு இவ்வளோ மூட்டையே இதை எடுத்துன்னு போய் கொடு, அவன் உங்களை மறந்துடுவான். தவறு இல்லையா அது? அதற்கு பின்பு கடைசியில்
கடவுளை நம்புவது. 14வது வசனம் சொல்கிறாரு ரொம்ப உத்தமமாக, அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்களை மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. அவர் சர்வ வல்லமை உள்ள கடவுள்னு இப்போ தான் தெரியுது. மூட்டை மூட்டையாக லஞ்சத்தை வச்சு அனுப்பும்போது தெரியல. அப்போ சுயத்தை நம்பி இதெல்லாம் கொடுத்தா அவன் விட்டுருவான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கடவுள் உங்களை எவ்வளவு தவறான காரியம் எல்லாம் நீ பண்ணிட்ட, பொய் சொல்லக்கூடாதான்னு கேட்ட, மூட்டை மூட்டையை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறாரு சர்வ வல்லமை உள்ள கடவுள் உங்களோட இருப்பார். அது அல்ல, தவறு. அதை இங்கே அவர் செய்கிற கடைசியில் கடவுளை நம்புவது அது மிகவும் தவறு. அப்படி இருக்கக்கூடாது. அதை நாம் பொய் எதுக்கு எடுத்தாலும் பொய்க்கு வந்து கலரும் அடிக்காதீங்க, சைஸும் பார்க்காதீங்க. 2 விஷயம் இருக்குது. அது ஒயிட் லை அப்படின்வாங்க. இந்த வெள்ளை கருப்பெல்லாம் கிடையாது, எல்லாமே பொய் தான். சின்னதாக இருந்தாலும் போய், பெருசாக இருந்தாலும் போய். அதே போல் ஸ்மால் அப்படின்றது பிக்கு, பெரிய போய் சின்ன போய், அதெல்லாம் கிடையாது. சைஸும் கிடையாது, அதுக்கு கலரும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். ஒரு அரசியல்வாதி வந்தார், அந்த ஊருக்கு வந்து நின்னார். எலெக்ஷன் வரப்போகுதுன்ன உடனே அங்கே வந்து நின்று உடனே இந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டார். உடனே ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இங்கே டாக்டரே இல்லை, எங்களுக்கு மருந்து கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. உடனே அவர் செல்ஃபோன் எடுத்து ஃபோன் அடிச்சுட்டு ஓகே நாளையிலேருந்து 2 டாக்டர் இந்த ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னாரு. சரி, அடுத்தது என்ன சொல்லுங்கள்? எங்கள் ஊரில் இன்னும் செல்ஃபோனே வரல, டவரும் இல்லைன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவர் பேசுனது பொய்ன்னு அர்த்தம். அந்த ஊருக்கு இன்னும் செல்ஃபோனே வரல, ஆனால் இவர் எடுத்து உடனே அடித்தார் டக்குன்னு, அதை வந்துடுது, நாளைக்கே வந்துடும். பார்த்தீங்களா? பொய் அது நிலைக்காது. பொய் சொல்லுகிறவர்கள் தான் ஞாபக மறதியை பத்திரமாக பார்த்துக்கணும். உண்மை சொல்கிறவன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. எப்போ திறந்தாலும் வாயில் உண்மை தான் வரும். பொய் சொல்கிறவன் தான் ஞாபகமாக வச்சு, ஏன்னா அன்றைக்கி என்ன சொன்னான்னு தெரியாது, இன்றைக்கி மாற்றி சொல்லக்கூடாது. அதனால் பொய் சொல்லுகிறவர்கள் எப்பொழுதும் ஞாபகத்தை கரெக்டாக வச்சுக்கணும். நான் சொல்லி கொடுத்தாரு இப்படி தான் சொல்லி எங்கேயாவது போய் சொல்லிட்டாதீங்க, அப்படியே அல்ல. பொய் என்பது அது தவறு. அதே போல் உண்மையை மறைப்பதும் பொய், பாதி உண்மையும் பொய். நிறைய முறை என்ன சொல்லலாம், பாதி தான் அல்ல அப்படின்னு, அது எல்லாமே பொய் தான். பாதி உண்மையும் பொய், மறைப்பதும் பொய். நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பொய், அது மிகப்பெரிய பொய். சொல்லிட்டேன்னா ஒத்துக்க உண்மை, ஆமாம் நான் அப்படி சொன்னேன், தவறு, பாவம். நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட். ஒருவரும் அதாவது பர்ஃபெக்டானவர்கள், பூரணமான ஒருவரும் கிடையாது கர்த்தரை தவிர, கடவுளை தவிர. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தெரியாததுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை. எப்போ பாரு எப்போதுமே சோதனை பிரச்சனை, சோதனை பிரச்சனை, தடிக்க விழுந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோமே, அது அல்ல. ஜான் பனியன், எத்தனை பேருக்கு தெரியும்? ஜான் பனியன் பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதியவர். அந்த படம் ரட்சண்ய யாத்திரிகம். ஜான் பனியன் அவர் வந்து 4 பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளை வந்து கண் தெரியாதவன். அவங்க மனைவி இறந்து விட்டார்கள். 4 பிள்ளைகளோடு அவர் வாழறாரு. ஒரு குழந்தைக்கு கண்ணு தெரியாது. இந்த சூழ்நிலையில் அவரை ஜெயிலில் எடுத்து போட்டாங்க. ஜெயிலில் இருக்கார். அவர் சிறைச்சாலையில் எழுதியது தான் அந்த நூல். 200 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். பைபிளுக்கு அடுத்து அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் அவருடைய புத்தகம். பார்த்தீங்களா? உபத்திரவ காலத்திலே சிறைச்சாலையிலே பவுலடிகளார் எத்தனை கடிதங்களை எழுதினார். உபத்திரவ காலத்தில் எழுதப்பட்டது. தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலையில் அவர் குதித்து பாடி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்குது. குதிக்க விட முடியாது, கால் 2 கட்டி வச்சிருக்கு. பவுலும் சீலாவும் அங்கே நடனமாடி பாடுகிற நிலைமை இல்லாமல். அதனால தான் எப்போதுமே உன்னுடைய ஜெபம் உத்தமமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். இஃப் யுவர் ப்ரேயர் இஸ் நாட் ரைட், காட் சேஸ் நோ. உன்னுடைய ஜெபம் சரியில்லை என்றால் கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறார். when your prayer time is not right, God says slow. உன்னுடைய ப்ரேயர் டைமு சரியா இல்லை, அவசரமாக அதை தம்பி சொன்ன மாதிரி ஒரே வார்த்தையில் அப்படி ஜெபம் பண்ணிட்டு அப்படி கிளம்பிடுவேன்னாரு. அந்த மாதிரி
அப்படி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துருது புத்தி அப்படி போயிட்டு ஓடுறோமே, அது ஜெபம் அல்ல. அப்படி இருந்ததுன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஸ்லோ, மெல்ல. முதல்ல என்ன சொல்கிறாரு, உன்னுடைய ஜெபம் சரியில்லை என்றால் அவர் இல்லை என்று சொல்லுகிறார். உன் ஜெபம் வேகமாக இருந்தால் மெல்ல என்று சொல்லுகிறார். மூன்றாவது என்ன என்றால், நீயே சரியில்லை என்றால் கர்த்தர் உன்னை வளரு என்று சொல்லுகிறார். எல்லாம் சரியான பின்பு கர்த்தர் உன்னை உயரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயரு என்று சொல்லுகிறார். when you are not right, God says grow. when everything is right, God says go. இப்போ போப்பா. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. ஆகையால் தான் இங்கே 42ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், அவர் இவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு விருந்து கொடுக்கிறார். அந்த விருந்து கொடுப்பது என்பதை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நிச்சயமாக நம்மளை உள்ளே தூக்கி போட போகிறாரு, நம்மெல்லாம் அரெஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னு தான் நினச்சாங்க. இவங்களெல்லாம் உள்ளே கூட்டு போய் உட்கார வையின்னு யோசிப்பு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயம். ஓகே, அவருக்கு நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்மளை இங்கே அடிமையாக்க போகிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், வரிசை கிரமமாய் அமர வைத்தார். அந்த 12 பேரையும் மூத்தவன் முதல் இளையவன். அப்போ கூட அவருக்கு என்ன தெரியல, இவர் தான் யோசேப்புன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் பக்கத்து ரூமுக்கு போய் அழுதுட்டு வந்தார். இவங்கெல்லாம் உட்கார்ந்ததுக்கப்புறம் தனியே இடம் தேடி சென்று அவர் அழுது விட்டு மீண்டும் இங்கே அமருகிறார். அந்த உட்கார்ற இடம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியாமல் முகத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு வந்தார் என்று பார்க்கிறோம். 43ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி. அது ரொம்ப அழகான ஒரு சீன் இல்லை? அப்படியே தனியாக போய் ரூமில் போய் அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் வெளியே ஃபேஸெல்லாம் மாற்றிட்டு அப்படியே கோபமாக இருக்க மாதிரி. எவ்வளவு கர்த்தர் பாடுபட வேண்டியது இருப்பாங்க. உங்களுக்காக அழுகணும், உங்களுக்காக நடிக்கணும், உங்களுக்காக எல்லாம். ஏனென்றால் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்ட கிறிஸ்து அழுதார். எனக்காக அழாதீங்கப்பா, உங்களுக்காக அழுங்கன்னு சொல்லி அழுத கர்த்தர். கெத்செமனே தோட்டத்தில் அழுதவர். அந்த அழுதவர் யார் என்றால் அவர்தான் ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. அப்பம் அழுதது. அந்த அப்பம் என்ன சொல்லுது, நான் உங்களோடு போஜனம் செய்வேன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அழுத அப்பம், கெத்செமனேயில் அழுத அப்பம் சிலுவையிலே பிற்கப்பட்டது. அப்பம் அழும், அப்பம் பிற்கப்படும். The bread cried. At Gethsemane, the bread cried. On the cross, the bed, அந்த பிரெட் என்னாச்சு, இட் வாஸ் புரோக்கன். அந்த அப்பம் பிற்கப்பட்டது. கெத்செமனேயிலே அது அழுத அப்பம், ஆனால் சிலுவையிலே அது நமக்காக பிற்கப்பட்ட அப்பமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அங்கே இவரும் அதே மாதிரி தனியாக போய் அழுதார். அதற்கு பின்பு இப்பொழுது போஜனம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து அதே தான் சொன்னார். அழுது முடிச்சுட்டு எனக்காக 1 மணி நேரம் விழிச்சிருக்க முடியாதாப்பா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க இப்போ போகலாம். எவ்வளவு அற்புதமான ஒரு கடவுள், எவ்வளவு கரிசனை உள்ள கடவுள், எவ்வளவு அன்பான ஒரு கடவுள். எவ்விதமாக நம்மை நம் உபத்திரவத்திலிருந்து அதை உணர வைத்து நம்மை அழைத்து செல்லுகிற ஒரு கர்த்தர் என்றால் அவர். ஒருபுறம் கண்ணீர், ஒருபுறம் கலக்கம். இந்த சகோதரர்கள் எல்லாம் கலக்கத்தில் இருக்கிறார்கள், ஆனால் கலங்க பண்ணி அவர் கண்ணீரோடு நிற்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். யோசேப்பு ஒருபுறம் கண்ணீரோடு இருக்கிறான், ஆனால் இவர்களுக்கு அவர் சிந்துகிற கண்ணீர் தெரியவில்லை, கலக்கம் மாத்திரமே இருக்கிறது. ஏனென்றால் பழைய பாவம், யுவர் ஓல்டு சின், நீ அதை மறைத்து கொண்டிருந்தால் கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவார். எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன் நினைக்காத. நாட் ஈவன் எ சிங்கிள் சின். அது இருந்தாலும் அது உன்னுடைய பாதையில் உபத்திரவத்தை கொண்டு வரும். அதுலேருந்து வெளியே வரணும். மொத்தமாக யோசித்து ஒவ்வொன்றாக யோசித்து எல்லாவற்றிற்கும் நீ மன்னிப்பு கேட்காமல் அது செல்லாது. அதனால் தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காரணம் அது எல்லாம் மாறும், காலம் மாற்றிவிடும் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் உன் சாக்கு பையிலே ஒரு வெள்ளி பாத்திரம், அதை மறந்துடாது. நம்முடைய வாழ்விலே எது என் வெள்ளி பாத்திரம்? என்னுடைய ரட்சிப்பு என் சாக்கு பையிலே வைக்கப்பட்ட வெள்ளி பாத்திரம் ஒரு நாள்
நீ தவறும்போது அது சுட்டி காட்டப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெள்ளி பாத்திரம், என் சாக்கு பையிலே ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்கும். அது வைக்கப்பட்டது என்னை நான் மறந்து விடுவேன் அல்லது தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் திறந்து பார்ப்பார், அப்பொழுது நீ உணருவாய். நம்முடைய சாக்கு பையிலே ஒரு வெள்ளி பாத்திரம். இதுதான் தலைப்பே, என்னுடைய செய்திக்கு தலைப்பே தான், உன் சாக்கு பையில் ஒரு வெள்ளி பாத்திரம். அதை நம்ம தெரியாமல் ஜாலியாக போயிட்டுருப்போம், பின்னாலேயே தொடர்ந்து வரும். ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்டு நான் முடிக்க ஆசைப்படுறேன். என்ன, இயேசு கிறிஸ்து பிறந்து தான் என்னை மீட்கணுமா? வை ஜீசஸ் வாஸ் born டு சேவ் மீ. இயேசு கிறிஸ்து பிறந்ததானே, பிறக்காமல் கூட நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கலாமே. அவர் சிலுவையில் அறையப்படாமல் ரட்சிப்பு கொடுத்துருக்கலாமே. அவர் இந்த உலகத்துக்கே வராமல் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் அவ்விதமாய்? இயேசு கிறிஸ்து பிறந்து தான் என்னை மீட்க வேண்டுமா? இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? இது தெரியலனா நீங்கள் நற்செய்தி சொல்லவே முடியாது. நிறைய பேர் நம்மகிட்ட முதல் கேள்வியாக அதான் கேட்பாங்க, ஏன்பா அவர் அதுக்காக இங்கே வந்து அவர் 33 வருஷம் இருந்து சிலுவையில் அடிபட்டு செத்து அது பண்ணாதான் பாவம் போகுமா? வை? எத்தனை பேருக்கு தெரியும் பதில்? ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் 3 காரியங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் அன்பானவர். 3. கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர், நீதியுள்ளவர், அன்பானவர். இப்போ அவர் அன்பானவர் என்பதினால் உன்னை தண்டிக்காமல் உன்னை ரட்சித்து விட்டால் நீதி போயிடும். அப்போ அவர் நீதியுள்ளவர் அல்ல. நீதி உள்ளவர் என்பதினால் உன்னை தண்டித்து விட்டால் அன்பு போய்விடும். அவர் அன்பானவர் அல்ல. அப்போ 3 நிலைநாட்ட வேண்டும் என்றால் அவர் கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்ததினால் பரிசுத்தம் நிலை நின்றது. பரிசுத்தத்துக்கு எந்த பங்கமும் வரலை. அவர் சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டதினால் நீதியும் நிலை நின்று விட்டது. நம்மை மீட்டதினால் அவர் அன்பும் நிலை நிற்கிறது. 3 இருக்கிறது. அன்பும் இருக்கிறது, பரிசுத்தமும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. இது 3ஐயும் நிலைநாட்டத்தான் அவர் நீதியுள்ள கர்த்தராக இருந்து நீதியையும் நிலைநாட்டினார். பரிசுத்தராக இருப்பதினால் இங்கே அனுப்பப்பட்டவரை பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளிடத்தில் பிறக்க வைத்து பரிசுத்தத்தை நிலைப்படுத்தினார். நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டதினால் நீதியையும் நிலைநாட்டினார். இதுதான் அவருடைய பதில். ஆனால் யாராவது கேட்டாக்கா குழம்பி தலையை சொரியக்கூடாது, இதை நீங்கள் சொல்லணும். இதன் அடிப்படை தான் நம்முடைய கிறித்தவம். நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும். உண்மை அறிய உபத்திரவம் முதல்ல சொன்னேன் இல்லையா? எபிரேயர் 12:11. வேகமாக வாங்க, இந்த 4 வசனங்களை படித்து முடிக்கலாம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்காது, துக்கமா தெரியும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் அதுல பழகணுமா? அது நீதியாகிய சமாதானம். பழகினவர்களுக்கு பழகணும், அடி உதெல்லாம் பழகணும். பழகினவர்களுக்கு அது என்ன பண்ணுமா? அது நீதியாகிய சமாதான பலனை கொடுக்கும். பாருங்க, நீதியாகிய பலன் அல்ல, நீதியாகிய சமாதான பலனை கொடுப்பதற்கு நீ உபத்திரவத்தில் பழக வேண்டும். யூ ஷுட் கெட் யூஸ்ட் டு இட். அடுத்து, உண்மை விளங்க உன்னை உருக்குவார். 1 பேதுரு 2:20. உண்மை விளங்க உன்னை உருக்குவார். 1 பேதுரு. குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி என்று நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, அதனால என்னமா கீர்த்தி? நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். அதுதான் கடவுளுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். பண்டிட் தரம் பிரகாஷ் என்கிறவர், அவர் ஒரு எம்பி நார்த் இந்தியாவில். அவருடைய மனைவி கிறித்தவளாக மாறிய போதும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பயங்கரமான கோபக்காரர். அவங்கள என்ன பண்ணுவார்? எட்டி உதைப்பார். ஷூஸில் எட்டி உதைப்பாராம். எட்டி உதைச்ச உடனே அந்த என்ன பண்ணுவாங்க? அப்படியே ரத்தத்தோடு வந்து அவருக்கு சாக்ஸ் போடுவாங்க.
அதை பார்த்தபோது தான் அவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா நம்ம எட்டி உதைக்கிறோம், ரத்தம் ஊற்றுது, திரும்ப வந்து ஷூஸை பாலிஷ் போட்டு சாக்ஸை போடுறாளே அப்படின்னு சொல்லி உனக்கு பைத்தியமான்னு கேட்டான். இல்லை, எங்கள் கடவுள் இதை தான் சொல்லி கொடுத்தாரு. உங்கள் கடவுள் உன்னை உதைக்க சொன்னார், எங்கள் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள சொன்னார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மாறியவர் அவர் தான் எம்பி ஆகி இந்தியாவில் இருக்கிற பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்திக்கு கூட சத்தியத்தை சொன்னவர் அவர்தான். எம்பியாக இருந்து எம்பி மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் வந்து காஸ்பல் சொல்லுவார். அப்படிப்பட்டவர். அவர் எழுதிய நூல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஆகையால் தான் உண்மை விளங்க உருக்குவார். அடுத்து உணரும் போது உள்ளம் திரும்பும். 1 பேதுரு 3:10-11 வேகமாக வாங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அதுல தொடரணுமா? நீ இப்படி பேசுன நானும் அப்படி பேசுனேன்னு சொல்றமே, அது அல்ல. யாரை பார்த்து பேசுற நீ அப்படின்னு பேசுறது கிடையாது. சமாதானத்தில் நீ தொடர வேண்டும் என்றால் கபட்டிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். உன் உதடுகள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அதுதான் முக்கியம். உத்தம அன்பின் உயர்வை காண்பாய் என்று சொல்லப்பட்டது 1 பேதுரு 1:22. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அதுதாங்க முக்கியம். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். நம்முடைய வாழ்விலே நம்முடைய பாதை எவ்விதமாக இருக்கிறது, அதற்கு யார் காரணம்? பாருங்க, தவறான ஒரு தந்தை, அத்தனை சகோதரர்களும், ஆனால் அதில் ஒருவரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், யோசேப்பு. அந்த யோசேப்பின் மூலமாக மொத்த குடும்பத்தையும் ரட்சித்தார். ஹல்லேலூயா. நான் அந்த யோசேப்பாய் இருக்கிறேனா? இந்த சமுதாயத்தில் நானும் யோசேப்பாய் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் நான் யோசேப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய தெருவில் நான் யோசேப்பா, நான் பணி செய்கிற இடத்தில் நான் யோசேப்பா, எப்படி நான் வாழ்கிறேன் என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அவ்விதமாக வாழ்ந்தால் உத்தம அன்பை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, வழிநடுக உள்ள உபத்திரவம் தேவையில்லை. டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் அந்த பாவ மன்னிப்பிற்காக, மனம் திரும்புதலுக்காக, கன்ஃபெஷனுக்காக ஒரு டேர்னிங் பாயிண்ட், இதெல்லாம் நமக்கு வரவே வராது. நேரடியாக அவர் அன்பை அறிந்து கொண்டு நாம் அழகே அமைதியாய் சந்தோஷமாய் இந்த வாழ்வை தொடரலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.